சிவகாசியிலே பத்ரகாளியம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பொன்மணி சவுண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சிவகாசியில் பத்திராளியம்மன் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு சின்ன பிள்ளை விளையாடுறது எல்லாமே இருந்துச்சு. நம்ம பாப்பா கூட வந்தவங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளையாண்டுட்டு நம்ம கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போகும்போதும் அப்படியே மேகம் இருட்டி போயிருந்துச்சு. நீங்களே பாருங்கள், மேகம் எப்படி இருட்டி போயிருக்குன்னு பாருங்கள். மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம். வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு சாமி கும்பிட்டு நிறையா பேர் நேர்த்திக்கடன் செலுத்தலாங்க. நேர்த்திக்கடன் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அக்கினி சட்டி எடுக்கிறது, பறவை காவடி எடுக்கிறது அப்படின்ட்டு நிறையா நேர்த்திக்கடன் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இடி இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு வண்டி எடுத்து கிளம்புனோம். வண்டி எடுத்து கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது லேசாக தூரல் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, லேசாக தூரல் விழுகுது அப்படின்ட்டு வண்டி எடுத்து கிளம்பி வந்துவிட்டோம். நான் சிவகாசிலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். சாரல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருந்தும் ஊருக்கு கிளம்பி வந்தோம். நாங்கள் நம்ம ஊருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் போதேவும் மழை, சரியான மழை வந்துருச்சு. வண்டி ஓட்ட முடியல. வண்டி ஓட்டினோம்னா கண்லேயும் மழை பெஞ்சு தண்ணி அடிக்குது. அதுவும் இல்லாமல் காற்று பயங்கரமாக அடிக்குது. வண்டியே தள்ளுது. அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வண்டி பூராமேவும் எல்லா வண்டியுமே அந்த இடத்துல நிப்பாட்டாங்க. சரி, நம்மளும் எங்கேயும் நிற்கிறது இடம் மாதிரி இடமே ஒன்றும் இல்லை. பூராமே காட்டுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஊரெல்லாம் தாண்டி வந்துவிட்டோம். பூரா காடுகளாக தான் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு வண்டியை பிடிச்சி வந்தோம். நம்ம ஊருக்கு வர்ற வழியிலே ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளியும் ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் நின்ட்டோம். மழை, சரியான மழை பெஞ்சதுனால கல்யாண மண்டபத்துக்குள்ளே நின்ட்டோம். ஆனால் வெளியே வந்து பெரிய போத்திக்கோ போட்டிருந்தாங்க. கல்யாண மண்டபம் பூட்டி தான் இருந்துச்சு. பெரிய போத்திக்கோ போட்டிருந்தாங்க. அங்கேயே நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மண்டபத்தில் போய் நின்ட்டோம். மழை பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கரண்ட்டும் இல்லை. நம்ம ஏரியா ஃபுல்லாகவே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இடி மின்னலும் பயங்கரமாக விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. காற்றும் பயங்கரமாக அடிச்சு. சரி அப்படின்ட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் மழை விடுற மாதிரியே தெரிஞ்சிச்சு. சரி, மழை விட்டதும் கிளம்புவோம் அப்படின்ட்டு லேசாக மழை தூரல் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் வண்டி எடுத்து கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போன அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோயில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, அக்கினி சட்டி எடுக்கிறது, பறவை காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே பார்ப்போம். கூட்டமும் கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம்.
கவனிச்சுட்டு